ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஐயா KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹரசம் ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக. கார்த்திகை மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம். ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு 18ஆம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள். அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர். ஆனால் உக்ரகமானவர் நம்மளோட இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொரூபியாக ஆகக்கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க மரவனார் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார். ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சூரியனை குரு வக்ர குரு சப்தம பார்வை பார்க்கிறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம். அதே போல குரு புதனையும் பார்க்கிறாரு. புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கிர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இது பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில் அவர் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தாலேயானால் சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று. 2வது விஷயம் பார்த்தாலேயானால் வக்ரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு. ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்ர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால
பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து சசயோகம்னு சொல்லுவாள். ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா, வேலை செய்பவர்கள், வேலையாட்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார். அது தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராளிகள், போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த மாதம் பார்த்தலையானால் குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் பொதுவாகவே மாத பலன்கள்னு சொல்லும் பொழுது மாத கிரகங்களான 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடத்தில் இருந்து குருவோட பரிவர்த்தனை 8ஆம் இடத்துல பரிவர்த்தனையாக இருக்கு. குரு வக்ரகதியில் 8ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் அதாவது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். பரிவர்த்தனை யோகம் அமையும், பெரிய ஏற்றம். என்ன பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால ஏற்றம்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் போய் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குறார். மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய இடமே இருந்ததுனால அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரும், எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். இன்சூரன்ஸு, ரேஸு, கார், லாட்ரி இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3/12/2024 அப்புறம் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் திக்பலம் அடைகிறார். அது ஒரு பெரிய ஏற்றம். என்ன ஏற்றம் அப்படின்னா ராசியிலேயே ஆட்சி பெற்றதற்கு சமம். 3/12/2024 மேலே நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் வந்து கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். 4, 5 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திர அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா என்ன ஆறுது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. துளாராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 2, 7 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பம், ஸ்தான அதிபதியுமான சப்தம்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு, அதை தவிர வந்து எதிர்பாலனத்தவரை குறிக்கக்கூடியது, நண்பர்களை குறிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் தொழில் ஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். வருமானங்கள் வரக்கூடிய இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற சலசலப்புகள் பேச்சில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதை தவிர தேவையற்ற சலசலப்புகள் நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துலேயே சேர்ந்துருக்கா. இது என்ன பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. துலா ராசிக்கு பொறுத்தளவுக்கு 2ஆம் இடமான வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. இந்த சூரியனையும் புதனையும் ராசிக்கு 8ஆம் இடத்துல உள்ள பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வை பார்க்கறதுனால துலா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி வாக்கு பலிதம் கிடைக்கக்கூடியது? அந்த கடன் வாங்கினோமோ இல்லை ஒரு காரியம் செஞ்சு முடிக்கிறோம்னு சொன்னால் அந்த சொன்ன காரியத்தை சொன்ன நேரத்தில் செய்து முடித்து நல்ல பெயர்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் ஒன்று. அதுக்கு அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்துருச்சு. அப்போ இந்த குருபலம் வந்ததுனால கண்டிப்பாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கின்ற துளாராசி என்பவர்களுக்கு வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பணம், பொருளாதாரம், தனக்காரகனான குரு பகவானே, தனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை 3/12
2024 அப்புறம் விசேஷமான பார்வையினால 9ஆம் பார்வை பார்க்கறதுனால கண்டிப்பாக கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கான்ட்ராக்ட் லேபராக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலியமாக திடீர் பண வரவும் கிடைக்கும். அடுத்தது 2ஆம் இடமான வாக்குஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறார், 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குற சபார்டினேட்டுக்கும் டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேற்றுமை வரக்கூடிய காலகட்டம் உண்டு. 2ஆம் இடத்துல சூரிய பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் உச்சமாக பேசினா பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த துளாராசி என்பர்கள் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட்டு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுறது, அதே போல் மேலதிகாரி சொல்கிறது மறுதளிக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த கார்த்திகை மாதம் தவிர்த்துட்டிங்கன்னா உத்தியோகத்தில் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் புறப்படுற நேரத்தில் ஏதாவது ஒரு தடங்களும் தாமதமும் லேட் ஆகிட்டே இருக்கும். அந்த காலகட்டங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் துளாராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் இத்தனை நாள் செய்த காரியங்களுக்கு, நற்காரியங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர கம்யூனிகேஷன் பாவத்தில் உங்களுடைய ராசிநாதனே இருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி கிடந்த அத்தனை என்பவர்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பும் பார்த்தா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சமையல் கலைஞர்கள், சுக்கிரன் அப்படின்னாலே பொறுத்தளவுக்கு சமையல் கலைஞர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நல்ல தகுதி உள்ளவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் தனியாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு திடீர் பணவரவு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். 6ஆம் இடம் அப்படின்றது நம்மளோட பொறுத்தளவுக்கு அடிமை ஸ்தானம் அப்படிம்பாங்க. ஆனால் அது கிடையாது. 6ஆம் இடத்தில் ராகு இருந்தால் கடுமையான தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த ராகுவும் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்துட்டு இருந்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு துளாராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகிதாம்சம் கிடைக்கும். தனக்காரகனான குரு பகவான் பார்க்கறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க இந்த கார்த்திகை மாதம் துளாராசி என்பவர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா, யோகமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்களில் புதிய முயற்சிகள், புதிய பிரயாணங்களை தவிர்க்கக்கூடியது. அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம்னு பேர். அந்த சந்திராசிரம நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன தினங்களில் வருது அதை பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. அதே போல் என்ன தெய்வங்களை எந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் எப்படி விலகும் அப்படின்றதே ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா, 2 பேருமே தெளிவாக சொன்னீங்க. இப்போது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் 1ஆம் தேதி அன்றைக்கே அவங்களுக்கு வருது. 2ஆம் தேதியும் இருக்குது, 3ஆம் தேதியும் இருக்குது. அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் கடைசியாக உள்ள 3 தினங்களும் இருக்குது. 28ஆம் தேதி இருக்குது, 29, 30 இந்த 3 நாட்களுமே இருக்குது. அப்போ 2 தடவை வருது இந்த மாதத்தில். ஆரம்பத்துலேயும் வருது, கடைசியிலையும் வருது. அதற்குண்டான ஆங்கில தேதிகள் அப்படின்னு பார்க்குற போது 16/11/2024 சனிக்கிழமை அதிகாலை 4:12 முதல் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை 18/11/2024 திங்கட்கிழமை காலையில் 7:59 வரைக்கும் இருக்கிறது. அதே மாதிரி திரும்ப 13/12/2024 வெள்ளிக்கிழமை பகல் 12:07 முதல்
14/12/2024 சனிக்கிழமை 15/12/2024 மாலை 3:41 வரைக்கும் இருக்குது. இந்த 6 நாட்களும் வந்து உங்களுக்கு இந்த 2.25 நாட்கள் வரும். நாள் கணக்கில் பார்த்தா 3 நாளை சொல்கிறோம். அதில் 2.25 நாட்கள் தான் வந்து சந்திராஷ்டம தினங்கள். இந்த 6 நாட்களும் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து பிரயாணங்களை அவசியம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்து அதுக்குண்டான கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்ததுன்னா அதுக்கு கூட இந்த நாட்களை வந்து தவிர்த்துட்டு வேறு நாட்களாக மாற்றிக்கிறது நல்லது. இந்த நாட்களில் வந்து யாரோடையும் பேசும்போது குறைவாகவே பேசிக்கிறது நல்லது. அதுலேயும் அதிகமான வார்த்தைகளை விட்டுறாமல் நம்ம வந்து முடியும் முடியாது தெரியும் தெரியாது அப்படிங்கிறது மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கிறதே நல்லது. அது மாதிரி இந்த 6 நாட்களும் தவிர்க்க வேண்டியது. இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியும் இல்லைன்னா பெண் தெய்வங்களை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வணங்குறது வந்து சால சிறந்ததாக இருக்கும். அதுலேயும் 10 to 12 ராகு கால நேரத்தில் ராகுக்காக போய் இந்த துர்க்கை அம்மனை போய் வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும். ஆக இந்த மாதங்களில் இதை பண்ணிக்கிட்டு வர வேண்டியது. ஏற்கனவே இந்த மாதத்துக்கு உண்டானது நரசிம்மரை வழிபடலாம், இது வந்து கார்த்திகை மாதங்கிறதுனால வந்து முருகனை வழிபடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஐயா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வர்றது வந்து சிறப்பாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான மாதம். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ராசிநாதனே 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் எல்லா விதமான முயற்சிகளிலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் சற்று கவனமாக இருங்க. 2ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதும் 2ஆம் அதிபதி நீச்சப்பட்டு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்துலேயும் சரி, பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கவங்களும் சரி, சொந்த தொழிலில் இருக்கவங்களும் சரி, பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துக்கு 3/12/2024 போகிறார். அதன் மூலியமாக திக்பலம் பெற்று ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது திக்பலம் பெற்றாலே ஆட்சி பெற்றதற்கு சமன்றதுனால ஆட்சி பெற்றதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியம் கைகூடும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது விருச்சிக ராசிகள். இந்த விருச்சிக ராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து அவர் 9ஆம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போய் இருக்கார். ஆனால் உங்களுடைய ராசியவே குரு பகவான் வந்து 7ஆம் பருவியில் பார்க்கிறார். உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிற காரணத்தினாலேயும் 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வக்கரம் பெற்று போய் சூரியனை பார்க்கிறது சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. அந்த சிவராஜயோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குற போது நல்லதுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா உங்களுடைய ராசியவே குரு பார்க்கிறதும் சிவராஜயோகம் ஏற்பட்டு இருக்கிறதும், அதாவது அந்த சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10 போகிறார். அப்போ 10 உங்களுடைய ராசியில் இருக்கார். அந்த 10 வந்து குருவும் பார்க்குறார். அதனால் வந்து இந்த தொழில்துறைகளில் வந்து மோசமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே மோசமாக தான் இருக்குங்கிறது பொதுவான கருத்து. இந்த சிவராஜ யோகம் ஏற்பட்டு இருக்கிறதுனால இதனால் வந்து வேலை வாய்ப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகள் போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
இந்த சிவராஜ யோகத்தினால வந்து அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி, அவர் தொழில் ஸ்தானாதிபதி, உத்தியோக ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால அதுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகம், 2-7 கூடியவர்கள் வந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது. அதனால் வந்து 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம், அந்த குடும்பம் நல்ல சூழ்நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடம் உங்களுடைய மனைவின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம், எதிர்பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த வகையிலையும் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால குடும்பமும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல வந்து குரு இருந்து பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப்பு வகையிலையும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பெல்லாம் இப்போ வந்து அந்த தொழிலெலாம் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த விருச்சிக ராசி எப்படின்னு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவை கொடுப்பார். ஏன்னா முயற்சிகள் என்ன எடுத்தாலும், ஏன்னா 3-4 அதிபதியே வந்து சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால உடல் நலத்திலையும் பிரச்சனையை கொடுப்பார். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுக்கும்போது அவர்களால் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2-7 அதிபதிகள் பரிவர்த்தனையை அறியாதது பெரிய ஏற்றம். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. ராசிக்கு 12ஆம் அதிபதியே வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். இதன் மூலியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தவறா அப்படின்ற ஒரு மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேனால் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் கைகூடாமல் போகும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் போய் உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போகிறதுனால எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தவறி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் வந்து 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து ருண ரோக சத்ரு ஸ்தானத்தின் அதிபதி. அதனால் வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க, அதன் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் சமையல் கலை வல்லுநர்கள், மருத்துவம் சார்ந்த வியாபாரங்கள் செய்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த டெஸ்டிங் இதுவெல்லாம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து ரத்த டெஸ்டிங் அந்த மாதிரியான அந்த டெஸ்டிங் கொண்ட உபகரணங்கள் உபயோகப்படுத்துகிறவங்க, உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். செங்கல், ஜல்லி, அதை தவிர கான்கிரீட்டு, அதை தவிர வீடு, இந்த மாதிரியான விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆழ்துளை கிணறு போடுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியே வந்து குரு வக்கரத்தில் பார்க்கறதுனாலையும் சமசப்தமத்தில் சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெறதுனாலையும் கல்யாணம் ஆகாத இருக்கிறவர்கள், கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 110% கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3/12/2024 சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக வெளிநாடு பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மேல் படிப்புக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அதில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 8-11 அதிபதியான புதனும் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு ஐயா அரியர் சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அதே அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே விருச்சிகம் அப்படின்னாலே உங்களுக்கு செவ்வாய், ராசியாதிபதியான செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ரமாயி நீச்சம் அடைஞ்சு போயிட்டார்.
எப்போ ராசிநாதன் நீச்சமடைஞ்சு போயிட்டாலே கண்டிப்பாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் பலம் இழந்துட்டால் எதிராளி பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். சரி, என்ன ஒன்று அப்படின்னாக்க ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும் சேர்ந்து இருக்கிறாரு. அப்போ இந்த யோகத்துக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம். குரு புதனை பார்க்கறது புத ஆதிபத்திய யோகம். கல்வி படிக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கல்வியில் மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கல்விக்காரகன் புதன், அவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. தனக்காரனான குருவும் அதை பார்க்கறதுனால கண்டிப்பாக கல்வியில் மேல்கல்விக்கு அதாகப்பட்டது லோயர் எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் போகக்கூடியவர்களுக்கு விரும்பிய கல்லூரி எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற கல்லூரி கிடச்சிச்சினாக்க திறமைக்கு ரெகக்னைஸ் படைச்ச மாதிரி ஆகிப்போயிடும். அப்போ அதே மாதிரி உண்டான கல்லூரிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் 4/11/2024 வரலும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு போயிட்டார். இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம். மாத்ருவுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனி பகவான் பார்த்தோம் அப்படின்னாக்க வயிறு, அடிவயிறு மற்றும் பிறப்புறுப்புகள் சம்மந்தப்பட்டது, கழிவுநீர் போகக்கூடிய உறுப்புகள் சம்மந்தப்பட்டது. இந்த இடங்களில் உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியில் டிஃபன் சாப்பாடு சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லது. அதே போல் தண்ணியை நல்லபடியாக குடிக்கிறது நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணம் செல்லும் பொழுது தனி வாகனத்தில் போகிறதோட பொது போக்குவரத்து வாகனத்தில் போனால் வரக்கூடிய சின்ன சின்ன கண்டங்களையும் தவிர்க்கலாம். ஏன் சாமி இப்படி எல்லாத்தையும் பயமுறுத்துறீங்க அப்படின்னாக்க, நீச்சமடைஞ்ச சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 8ஆம் பார்வையினால் அந்த சனி பகவானை பார்க்குறார். அது கிட்டத்தட்ட நமக்கு பண்ணுறோம்னாக்களே கண்டிப்பாக சிக்கல்களை உண்டு பண்ணக்கூடிய காலகட்டம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். ஸோ இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை மாதம் அப்படின்றது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு சுமாரான மாதம்னு சொல்லலாமே தவிர பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளக்கூட மாதம் கிடையாது. ஆனாலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராசிரம தினங்கள் அப்படின்னாக்க சுபகாரியங்கள், நீண்ட தூர பயணங்கள் செய்கிறதுக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் இதையும் தவிர்க்கிறது இந்த சந்திராசிரம தினங்களில் தவிர்க்கிறது சிறப்பு. அது இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன தினங்களில் வருதுன்றதை தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். ஏன்னா ராசிநாதனான செவ்வாயே நீச்சமடைஞ்சு போயிட்டார். அதனால் அது எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றதையும் நம்மளுடைய டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தேதி 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இதற்குண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்கிறது 18/11/2024 திங்கட்கிழமை காலையில் 7:59 ஆரம்பிக்குது. 19ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. 20/11/2024 புதன்கிழமை பகல் 1:37 வரைக்கும் இந்த 2.25 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் அவசியமாக தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறது, பிரயாணங்களை அவசியம் தவிர்க்கணும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் இருந்ததுன்னா அதையும் தவிர்க்கணும். இந்த புதிய முயற்சிகளை இந்த தேதிகளில் சந்திராஷ்டம தினங்களில் செஞ்சிங்கன்னா, சந்திரன் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு உரியவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த மனநிலை பாதிக்கப்படுது. இந்த மனநிலை பாதிச்சிருக்கிற போது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியாக வராது அப்படிங்கிறது தான் இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நாட்களை தவிர்க்கிறது தான் மிக மிக நல்லது. அவசியம் போய்த்தான் ஆகணும் அப்படின்னா சில பரிகாரங்கள் இருக்குது. அதற்கு மாத்திரம் அந்த பரிகாரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு பிரயாணத்தை மாத்திரம் பண்ணலாம். அது தவிர்க்கிறது தான் நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்துக்காக சொல்கிறோம். இப்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் பகவான் சொல்லக்கூடியவர், அதாவது உங்களுடைய ராசியாதிபதி நீச்சல் பெற்ற நிலையில் இருக்கிறதுனாலையும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற காரணத்தினாலையும் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் தோறும் முருகனை போய் வழிபடுறது நல்லது. ரெண்டாவது இந்த கார்த்திகை மாதம், இந்த கார்த்திகை தீபங்கிறது இருக்கிறது எல்லாம் முருகனுக்கு உண்டானது தான்.
அதனால் கார்த்திகை மாதத்தில் இந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய்க்குண்டான முருகனை போய் தரிசனம் பண்ணுறது நல்லது. அது போக 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நாள்தோறும், அதாவது எல்லா நாட்களுமே விநாயகரை வணங்குறதும், அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறதுனாலையும் சிறப்பாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருக்கிறதுனால மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், குரு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற குரு பரிவர்த்தனை யோகம் பெறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தொழிலுக்காக உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்பட்டால் இந்த மாதம் கடன் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும், தொழில் லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் நலத்தில் அலைச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டமும், உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் வண்டி வாகனத்தை ஜாகிரதையாக ஓட்டுங்க. அதாவது அரசாங்கம் சொன்ன கட்டுப்பாடுகளுடன் போகிறது ரொம்பவும் நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து வெளியில் வருவது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் அதன் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஒரு தடவைக்கு 4 தரம் 10 தரம் படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல படிப்பு ஸ்தானத்திலேயே போய் 4ஆம் இடத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் வருது அப்படின்றது இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த தனுராசி என்பர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் தனுராசி என்பர்களுக்கு என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்கள் பார்க்க போகிறோம். என்னடா அது நல்ல பலன் கெட்ட பலன் சேர்த்து சொல்கிறாரு, அதுதான் வாழ்க்கையில் பொறுத்தளவுக்கு நல்லதும் கெட்டது தானே, பூவா தலையா அப்படின்ற பொறுத்தளவுக்கு தலையும் பூவும் மாறி மாறி வரக்கூடிய வாழ்க்கை. தனுராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு எப்போதுமே கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னு சொல்லுவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபாய், இந்த கையில் மரியாதையும், அப்படின்னா கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் தனுராசி என்பர்கள். இப்போ அப்படியேற்பட்ட தனுராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய மாதம். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவானும் குரு பகவானோட வீட்டில் சுக்கிர பகவானும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொன்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமான காலகட்டம் அப்படின்னு பேர். எல்லா நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, குரு 6ல் இருக்கிறாரு, கஷ்டத்தை கொடுப்பாரு, பொருளாதாரத்தில் எதை பண்ணுவார் இது பண்ணுவாருன்ட்டு. ஆனால் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கக்கூடிய நாள்லேயே பொறுத்த அளவுக்கு சுக்கிர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்றதற்கு சமமான நிலையில் இருக்கின்றார்கள். அப்போ பொருளாதாரத்தில் பொறுத்தளவுக்கு தொடர் முன்னேற்றம், தட் இஸ் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டம். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம், வெச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக தனுராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம். இதை தவிர கம்யூனிகேஷன் பாவத்தில் கம்யூனிகேஷன் பாவாதிபதியான சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். கடந்த 4/11/2024 வரலும் அவர் வக்ரமாக இருந்தார். வக்ரமாக இருந்த காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன அத்தனையும் உங்களுடைய நண்பர்களாலும் உற்றார்களாலும் தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக அது நல்லபடியாக புரிந்து கொள்ளப்படும். இதை தவிர தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் போன்ற தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஏற்றமான மாதம். என்ன ஒன்று அப்படின்னாட்டாக்க, கொஞ்சம் ஃபஸ்ட்டு எல்லாரும் போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான்னு இருப்பாங்க. கொஞ்சம் போராடி ஜெயிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் இருக்கிறது ராகுவோடைய நட்சத்திர பாதத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசினோம்னாக்க வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். 4ஆம் இடத்தில் ராகு. 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி லோயர் எஜுகேஷன் 2ஆக பிரிப்போம். லோயர் எஜுகேஷனுக்கு அதிபதி அந்த 4ஆம் இடம்.
அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டானவர் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால, ராகுவும் இருக்கிறதுனால படிப்புல கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்படும். ஆனால் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிப்படும். ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்புல லோயர் எஜுகேஷன்ல வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான், உத்தியோகஸ்தானத்தில் கேது பகவான், உத்தியோகஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியான புத பகவான் ராசிக்கு 12ல் இருக்காரு. உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்திருந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட நல்ல நிலைமை ஏற்பட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் போனோமா வந்தோமா தொடங்கினோம்னு இருக்க முடியாது, சற்று சிரமம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேது இருக்காரு. கேது அப்படின்றது ஞானக்காரகன், ஒரு படிப்பினை கொடுத்துட்டு தான் கொடுப்பாரு. அப்போ அதனால் இதில் நிதானமாக இருக்கக்கூடியது காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு இங்கே யோகங்கள் இருக்குது. இந்த மாதம் கார்த்திகை மாதத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குது? குரு பகவானானவர் சதசப்தம பார்வையாக சூரியனை பார்க்குறார், அதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். அதுக்கு அடுத்தது குரு பகவானானவர் புத பகவானை பார்க்குறார், அது புத ஆதிபத்திய யோகம்னு பேர். 3ஆம் இடத்துல உள்ள சனி பகவான் இது பண்ணுறது பேர் தசயோகம்ன்றது பேர். இப்போ இந்த 3 யோகங்களும் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களையும் நம்மளுடைய தனுராசி என்பவர்களுக்கு தருவாங்க அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்காரர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தது அவர்களுக்கு செட்பேக்காக இருந்தது. வக்கரகதியானர் அது பிரச்சனைகளை எல்லாத்தையும் நிச்சயமாக மாற்றத்தை கொடுத்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்களே, ஆனால் பரிவர்த்தனை பெற்று வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கார். அதனால் ராசியிலேயே ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதுக்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ், அதாவது எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை டெசிஷன் எடுத்தீங்கனாலும் அது தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கண்டிப்பாக சுக்கிரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறது நல்லது. இதன் மூலியமாக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர பார்த்தாலேயானால் வெளியூர் வெளிமாநிலம் சென்று வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் 6ஆம் இடத்தில் குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம் இருக்கிறதுனால வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும், வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமான காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைய போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால் 7.5 சனி எல்லாமே முடிஞ்சு 3ஆம் இடத்துல போய் வக்கர நிவர்த்தியும் ஆனதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம். 3இல் சனி என்றால் முடிசூடா மன்னன்னு சொல்லுவாங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஏன்னா அவரே தான் 2ஆம் அதிபதியும். அதனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 3ஆம் இடத்துல போய் சனி இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் கூட சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் முயற்சிகளில் வெற்றி வாகை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் ராகு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 5-12 அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறார். அதனால் 8-12 பார்த்தோன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கார் அப்படின்னும் பொழுது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழில் வரக்கூடிய வாய்ப்பும், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பார்க்கறதுனால புதிய தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்கிறோம். இந்த ராசிக்காரர்களுக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்ன, இந்த மாதத்தில் அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது குருவினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா.
அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி இது கார்த்திகை மாத தேதி. இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான தேதிக்கு ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 20/11/2024 புதன்கிழமை பகல் 1:07 முதல் ஆரம்பிக்குது. அப்போ 21ஆம் தேதி ஃபுல்லாக இருக்குது. 22/11/2024 வெள்ளிக்கிழமை இரவு 9:38 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 2.25 நாட்கள் வரும். இந்த 2.25 நாட்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பிரயாணங்களை தவிர்க்கணும், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இந்த ரெண்டையுமே அவசியம் தவிர்க்கணுங்கிறது தான் சொல்கிறோம். இதில் பிரயாணம் மாத்திரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படின்னு அந்தந்த கிழமைக்கு ஒரு பரிகாரங்கள் இருக்குது. அப்போ அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு அது போங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு, அதாவது 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது மன கிளேசங்கள் ஏற்பட்டு எந்த ஒரு முடிவும் உங்களால் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறதுனால அந்த முடிவுகளெல்லாம் தப்பாக போயிடும். அந்த இன்னைக்கு தப்பானது இன்னைக்கே வந்து தொந்தரவு தராது. இன்னைக்கு அடிபட்டால் இன்னைக்கே வந்து ஆகாது மாதிரியா அது வந்து ஒரு சில காலங்கள் கழிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். அந்த பின் விளைவுகள் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சந்திராஷ்டம தினத்தை விளக்கணும்னே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது. அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து அவசியம் விளக்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா கூட இன்றைய தினங்களை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. இந்த தேதிகளில் வந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையாது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். மேலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதங்களில் வந்து நீங்கள் வந்து வழிபடுற தெய்வங்கள்லாம் ஐயாலாம் சொன்னாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது கார்த்திகை மாதத்தில் முருகனுக்கு உகந்த நாள், நரசிம்மருக்கு உகந்த நாள், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுகளையெல்லாம் வழிபடுங்க. இருந்தாலும் இந்த உங்களுக்கு வந்து இந்த 6ஆம் இடத்தினுடைய பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து மகாலட்சுமியை வழிபடுங்க. இது ரெண்டையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை. புதிய வேலை கிடைக்கும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதற்காக கடன் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சற்று உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையும். தொழிலில் மாறுதல்கள் இருக்கும். உங்களுடைய தொழிலில் வந்து ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.